I am Dr. Elarasi, obstetrician and gynecologist, lab surgeon and ART specialist, Mahalakshmi Multi-Speciality Hospital, Ulundurpet. Unwanted pregnancy வராமல் இருக்க என்னென்ன மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல நேச்சுரல் மெத்தட். ஒன்று கான்டாக்டே இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த டைம் ஓவிலேஷன் டைமில் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க புல் அவுட் மெத்தட், டியூரிங் தி கான்டாக்ட் வெளியில் ஸ்பெர்ம் எஜாக்குலேட் பண்ணுது. இதெல்லாம் நேச்சுரல் மெத்தட். அதை தவிர பார்த்தீங்கன்னா பேரியர் மெத்தட்ஸ் அப்படின்னு இருக்குது. பேரியர் மெத்தட்ஸில் காண்டம்ஸு, அதேமாதிரி வெஜினல் காண்டம்ஸ் இருக்குது, வெஜினல் ரிங் இருக்குது, வெஜினல் ஸ்பாஞ்ச் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேரியர் மெத்தட். இதுக்கப்புறம் மெடிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மிசைட் ஜெல்லி அப்படின்னு இருக்குது. கான்டாக்ட் இருக்கும்போது அந்த ஜெல்லி அப்ளை பண்ணிக்கிட்டா அந்த மாதிரி கான்ட்ராசெப்ஷனாக ஆக்ட் பண்ணும். அதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். இதில் டபுள் ட்ரக்ஸ் இருக்கிறது, இல்லை ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி இருக்கிறது. ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி இருக்கிறது நம்ம லாக்டேஷன் பீரியட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இது கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டோம்னா 3 monthsக்கு அதுவே ப்ரொடெக்டிவாக இருக்கும். இன்ஜெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பேட்சஸ் இருக்குது. அந்த பேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 weeksக்கு அப்ளை பண்ணிவிட்டு 1 week ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட்ஸ் இருக்குது. இம்ப்ளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு இம்ப்ளான்ட்ஸ் வச்சுருவாங்க. ஸோ அது கான்ட்ராசெப்ஷனாக ஆக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் மெடிகேஷன்ஸ் மெத்தட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஐயூசிடிஸ் அப்படின்னு இருக்குது. இதுதான் லாங்கர் டைமுக்கு வித்தவுட் சைட் எஃபெக்ட்ஸ். நிறைய பேர் காப்பர் டீ அப்படின்னாலே பயந்துக்கிறாங்க. பட் அதுதான் லாங்கர் பீரியடில் வித்தவுட் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். நிறைய பேர் உள்ளே போயிடும் அப்படின்லாம் பயப்படுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. அது கரெக்டாக அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு வச்சோம்னா அது சேஃபாக தான் இருக்கும். அது நிறைய பேருக்கு வயிறு வலி வருது, பீரியட்ஸ் அதிகமாக போகுது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை எடுத்துடுறாங்க. அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காப்பர் டீ இருக்கிறதுலையே லாங்கர் பீரியடுக்கு சேஃபஸ்ட் மெத்தட் அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட். பெர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷனில் மேலுக்கு வாசெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டே கேர் ப்ரொசீஜர், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன், அது லேப்ராஸ்கோபிக்லேயும் பண்ணலாம், ஓப்பன் சர்ஜரிலையும் பண்ணலாம். டியூரிங் சிசேரியன் செக்ஷன் சில பேருக்கு ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஆஃப்டர் டெலிவரி வித்தின் 40 daysக்கு ஓப்பன் மெத்தடில் பண்ணுவாங்க. இல்லை இன்டர்வல் பீரியட்ஸ் வந்தோன்னே அதுக்கப்புறம் T18 சொல்லுவாங்க, அது பண்ணுவாங்க. அப்படி இல்லை இந்த ஆஃப்டர் 40 days ஆஃப் டெலிவரி எப்போ வேணாலும் லேப்ராஸ்கோபிக் ஸ்டெரிலைசேஷன் பண்ணலாம். இந்த கான்ட்ராசெப்ஷன் மெத்தடில் எந்த மெத்தடுக்குமே 100% கேரண்டி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் டெம்பரரி கான்ட்ராசெப்ஷனில் ஃபெயிலியர் ரேட்ஸ் அதிகம். அதே பெர்மனன்ட் மெத்தடில் ஃபெயிலியர் ரேட்ஸ் கம்மி. பட் கண்டிப்பாக ப்ரெக்னென்சியே ஆகாது அப்படின்னு நினைக்கவே முடியாது. எந்த மெத்தடில் வேணாலும் நமக்கு ப்ரெக்னென்சி இருக்கலாம். சப்போஸ் இந்த கான்ட்ராசெப்ஷன்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆயிருதுன்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்.